வாழ்க வளர்க தமிழ். என்றும் என்றென்றும் எப்போதும் எங்கேயும் தமிழ்மொழியை மட்டுமே நேசியுங்கள். வாழட்டும் வளரட்டும் நம் தாய்மொழி. அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சமையல் குறிப்புகள். நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி உங்களோட சமையலை இன்னும் மணமாகவும் இன்னும் சுவையாகவும் நீங்கள் மாற்றி காமிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உதய் தமிழோவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ஓகே கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ லேட் பண்ணாமல் டக்குன்னு வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் குலோப்ஜாமுன் செய்யும்போது ஜீரா அதிகமாக தேவைப்படும். குலோப்ஜாமுன் காலியானதுக்கு அப்புறமும் ஜீரா அதிகமாக மிஞ்சி போயிடும். இந்த ஜீராவை ஒரு டைட்டான பாக்ஸில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் லெசி செய்யும்போது இந்த ஜீரா சேர்த்து லெசி செஞ்சிங்கன்னா அந்த லெசியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். புலாவ் செய்யும்போது கரெக்டான அளவில் தண்ணி சேர்த்து தான் நம்ம எல்லாருமே செய்வோம். தண்ணி சேர்க்குறதுக்கு பதிலாக கரெக்டான அளவில் நீங்கள் பால் சேர்த்து செஞ்சு பாருங்கள். பால் சேர்த்து செஞ்சு வந்தீங்கன்னா அந்த புலாவோட டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். புலாவ் செய்யும்போது நீங்கள் ரொம்ப நேரம் வேக வச்சிடாதீங்க. ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும். நீங்கள் ரொம்ப நேரம் வச்சிட்டிங்கன்னா புலாவோட டேஸ்ட்டே நல்லா இருக்காது. வீட்டில் ரசம் செய்யும்போது மிளகு ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி தான் செய்வோம். மிளகு ஜீரகம் அரைக்கும்போது ஒரு கரண்டி அளவு துவரம்பருப்பு சேர்த்து இது 3ஐயும் அரைச்சி நீங்கள் ரசம் செஞ்சு பாருங்கள். துவரம்பருப்பு சேர்க்கறதுனால ரசத்தோட டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ரசத்தோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். நம்ம வீட்டில் கீரை கூட்டு செய்யும்போது கடைசியாக தேங்காய் அரைச்சி சேர்க்குறது தான் வழக்கம். தேங்காய் அரைச்சி சேர்க்குறதுக்கு பதிலாக தேங்காய் பாலை எடுத்து அந்த தேங்காய் பாலை சேர்த்து கீரை கூட்டு செஞ்சு பாருங்கள். தேங்காய் பால் சேர்த்து நீங்கள் கீரை கூட்டு செஞ்சு பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட் இன்னும் டபுள் மடங்காக இருக்கும். எல்லாருக்குமே அதோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். கிச்சனில் எண்ணெய் பசை அதிகமாக இருக்கும். இந்த எண்ணெய் பசை எடுக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையாக எல்லாருக்குமே இருக்கும். இதுக்கு சொல்யூஷன் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். கொஞ்சமாக கடலை மாவு எடுத்துக்கோங்க. கடலை மாவு கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த கடலை மாவு பேஸ்ட்டை எண்ணெய் பசை இருக்கிற இடத்துல நல்லா தேய்ச்சி கழுவி விட்டு பாருங்கள். எண்ணெய் பசை இருக்கிற இடமே தெரியாமல் ஓடி போயிடும். கை வலிக்காமல் இந்த ஈஸியான மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் எண்ணெய் பசையை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சமையல் குறிப்புகள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உதய் தமிழோவியம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிராமத்தின் பாரம்பரிய சுவையை மீட்டெடுக்கும் முயற்சியில் உங்கள் உதய் தமிழோவியம் சேனல். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.